ஒரு போர் வீரனுக்கு எப்படி ஒரு வாளோ அதே மாதிரி தான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு பேட்னு சொல்லலாம். அப்படியாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே கவர்ந்த டாப் 5 கிரிக்கெட் பேட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 5 பிரிட்டானியா பேட் அண்ட் ஹீரோ ஹோண்டா பேட். அஞ்சாவது இடத்துல நம்ம 2 பேட் வச்சிருக்கோம். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெட் கலர்ல தான் இருக்கும். அதுல வெள்ளை கலர்ல எழுதி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டானியா பேட்டை பார்த்துருவோம். பிரிட்டானியா பேட்டை யூஸ் பண்ண ஃபேமஸான பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகுல் டிராவிட் தாங்க. இந்த ஒரு பேட்டை வச்சு பல டபுள் செஞ்சுரிஸ் அண்ட் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இவரை தொடர்ந்து விவி லக்ஷ்மணன், வீரேந்திர சேவாக்குமே இந்த ஒரு பேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹீரோ ஹோண்டா பேட். ஹீரோ ஹோண்டா பேட்டை கங்குலி அண்ட் யுவராஜ் சிங் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 சியட் பேட். இந்திய கிரிக்கெட் உலகத்துக்கு புதுவரவா வந்த பேட்னா அது சியட் பேட்னு சொல்லலாம். இந்த சியட் பேட்டை யூஸ் பண்ண ஃபேமஸான பிளேயர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டை ஃபேமஸ் பண்ணாரு. அவரை தொடர்ந்து சுமன் கில் யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஒரு பேட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய இளைஞர்கள் விரும்பி வாங்கக்கூடிய பேட்டா இந்த சியட் பேட் இருக்கு. நம்பர் 3 ரிபாக் பேட். 90s கிட்ஸ் அண்ட் early 2K கிட்ஸ் அதிகமா தேடி வாங்கின பேட்னா அது இந்த ரிபாக் பேட் தாங்க சொல்லணும். இந்த ரிபாக் பேட்டை ஃபேமஸ் பண்ணி விட்ட ஆளு எல்லாருக்குமே தெரியும். அது தல தோனி தான். தல தோனி 2007 இருந்து 2013 வரைக்குமே இந்த ரிபாக் பேட்டை தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ரிபாக் பேட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யூசுப் பத்தானும் ரிபாக் பேட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 2 அடிடாஸ் மாஸ்டர் பிளாஸ்டர் எடிசன். இந்த பர்டிகுலர் பேட்டை சச்சின் டெண்டுல்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்காகவே வடிவமைக்கப்பட்ட பேட்னா அது இந்த ஒரு பேட்னு சொல்லலாம். இந்த பேட் வந்த புதுசுல எல்லாருமே இதை கார்க் பால் பேட்னு தான் சொல்லுவோம். அப்பெல்லாம் ஸ்டம்பர் பால்ல தான் விளையாடுவோம். அதனால இந்த பேட் எங்க கிடைக்கும், எவ்வளவு விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி போய் பார்த்தாங்க. நானும் போய் பார்த்தேன். இப்போ வரைக்குமே இந்த மாதிரி பேட் வாங்க நான் ஆசைப்படுறேன். இந்த பேட்டை இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல இருந்து அழிக்கவே முடியாது. பார்க்கிறதுக்கே அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். சச்சினுடைய கடைசி காலகட்டங்கள்ல இந்த ஒரு பேட்டை தான் அவர் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காரு. அதனாலே இந்த ஒரு பேட்டுக்கு இப்போ வரைக்குமே மவுஸ் அதிகமா தான் இருக்கு. நம்பர் 1 எம்ஆர்எஃப் பேட். இந்த பேட்டை யாருங்க மறக்க முடியும்? எம்ஆர்எஃப் பேட்டை ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் பண்ண ஆளு சச்சின் டெண்டுல்கர் தான். அதுக்கப்புறம் விராட் கோலி யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ சுப்மன் கில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ரோஹித் சர்மா, ஏபிடி வில்லியர்ஸ், கௌதம் கம்பீர் மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் இந்த எம்ஆர்எஃப் பேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைங்க பேட் வாங்க ஆசைப்பட்டாலுமே சரி, இல்ல பெரியவங்க கார்க் பால் பேட் வாங்க ஆசைப்பட்டாலுமே சரி, எம்ஆர்எஃப் பேட் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பல லெஜண்ட்ஸ் இந்த ஒரு பேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரெட் கலர் அவ்வளவு ஃபேமஸ். சரி, ஓகே மக்களே, இந்த 5 பேட்ல உங்களுக்கு பிடிச்ச பேட் எது? நீங்க எந்த பேட்டை உங்க சின்ன வயசுல வச்சிருந்தீங்க இல்ல இப்போ வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.